how to create an FTP account and how to connect via FileZilla. First, login into CPanel. CPanel first login பண்ணிக்கோங்க. Then second step பார்த்தீங்கன்னா FTP account create பண்ணிக்கோங்க. Once CPanel login ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைல் செக்மெண்ட்டில் FTP அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த டொமைனுக்கு நம்ம FTP அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த டொமைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் AK டிஜிட்டல் சாஃப்ட்டுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் அந்த டொமைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் லாகின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த நேம் கொடுங்க. நான் இப்போ யூசருங்கிற நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் பாஸ்வேர்டு, ஜென்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு நோட் பேடை க்ரியேட் பண்ணி அந்த நோட் பேடில் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஃபைல் பார்த்தா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணுமோ, இப்போ எனக்கு akdigitalsoft.com இந்த ஃபைலு இந்த டொமைனோட ஃபோல்டர் தான் நான் ஆக்சஸ் பண்ணணும். அதனால் அந்த ஃபோல்டருக்கு அப்புறம் வர டீட்டெயில்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அண்ட் தென் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபைல் சைஸ் கொடுக்கணுமோ உங்களுக்கு ஃபைல் சைஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை அன்லிமிட்டட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3000 MB மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கிரியேட் FTP அக்கௌண்ட். ஒன்ஸ் FTP அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் FTP அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கான்ஃபிகர் FTP கிளைண்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ AK டிஜிட்டல் சாஃப்ட் டொமைனுக்கு நம்ம FTP அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த CPanelோட IP அட்ரஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். IP அட்ரஸை காப்பி பண்ணி நோட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக FTP அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரெடி. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேக் அ நோட் ஆஃப் ஆல் டீட்டெயில்ஸ் இன் நோட் பேட். ஸோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நோட் பேடில் எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் FileZilla. ஸோ இப்போ க்ரியேட் பண்ண FTP அக்கௌண்ட்டை வச்சு நம்ம சர்வரில் இருக்கிற ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் நேம் தான் FileZilla. நான் ஆல்ரெடி என்னோடய சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FileZillaல ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் கொடுக்கணும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா FTPயோட யூசர் நேம் user@akdigitalsoft.com. அண்ட் தென் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஆப்ஷன் 21 கொடுத்துறோம். ஃபைனலாக குயிக் கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபோல்டர் கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் AK டிஜிட்டல் சாஃப்ட் சர்வரோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நாம் CPanelல் போயிட்டு ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு akdigitalsoft.com ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப், WordPress, WP admin. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஃபார்மேட் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப், WordPress, WP admin. ஸோ கரெக்டாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஸ் செக் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்கேஸ் இது வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோடு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.